வேற என்ன முக்கியமான விஷயம் இந்த மாநாட்டில் நடந்திருக்கும் பாத்தீங்கன்னா, முஸ்லீம் லீக் அப்படின்ற ஒரு கட்சி இருந்திருக்கும். இவங்க முழுக்க முழுக்க எப்பயுமே யாருக்கு எதிரான கட்சியா செயல்பட்டு இருந்திருப்பாங்க அப்படின்னா, காங்கிரஸுக்கு எதிரான கட்சியா செயல்பட்டு இருந்திருப்பாங்க. ரொம்ப பேசிக்கா சொல்லணும் அப்படின்னா, இப்ப காங்கிரஸ் தரப்புல ஒரு முடிவு எடுக்கப்படும். வங்க பிரிவினை அப்படின்ற ஒரு சிஸ்டம், ஒரு 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 பிளானை வந்து பிரிட்டிஷ் கொண்டு வராங்க அப்படின்னா, காங்கிரஸ் அதை எதிர்த்து போராடுவாங்க. ஆனா முஸ்லீம் லீக் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதை ஆதரிப்பாங்க. அதுக்கு பல வகையான காரணங்கள் அப்படின்றது இருக்கும். சரிங்களா? அப்ப இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் காங்கிரஸுக்கு அகைன்ஸ்டான ஸ்டாண்டை எப்பயுமே யாரும் எடுத்து வைப்பாங்க பாத்தீங்கன்னா, முஸ்லீம் லீக் அப்படின்ற ஒரு கட்சி எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கும். ஆனா இந்த காலகட்டத்துல முஸ்லீம் லீக் வந்து யாரு கூட இணைந்து செயல்படுறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா, காங்கிரஸ் கூட இணைந்து செயல்படுறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. காங்கிரஸுடைய, அதாவது முஸ்லீம் லீக்குன்னு ஒரு சில கோரிக்கைகள் இருக்கும். சரிங்களா? இந்த செப்பரேட் எலக்ட்ரேட் சிஸ்டம், வகுப்புவாத பிரதிநிதித்துவ கோரிக்கை, இந்த மாதிரி எக்கச்சக்கமான கோரிக்கைகள் இருக்கும். இதுக்கு காங்கிரஸ் வந்து இடையூறாவே இருந்துகிட்டு இருப்பாங்க. இந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற விடாம காங்கிரஸ் வந்து இடையூறாவே இருந்துகிட்டு இருந்திருப்பாங்க. இப்பதான் என்ன நடக்கும் பாத்தீங்க அப்படின்னா, காங்கிரஸ் அதை அக்செப்ட் பண்ணி இருந்திருப்பாங்க. ஓகே, முஸ்லீம் லீக்ஸோட டிமாண்ட்ஸ் எல்லாத்தையுமே நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம், அவங்களுடைய கோரிக்கைகள் எல்லாத்தையும் நாங்க ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி லக்னோ பேக்ட் மூலமா இவங்க ரெண்டு பேரும் மீண்டும் என்ன பண்ணி இருந்திருப்பாங்க அப்படின்னா, ஒன்றா செயல்படுறதுக்கு ஒப்புக்கொண்டு இருந்திருப்பாங்க. சரிங்களா? இப்ப நம்ம இந்த பாயிண்ட் பார்த்தோம். எக்ஸ்ட்ரீமிஸ்ட் மாடரேட்ஸ், தீவிர தேசியவாதிகள், மிதவாத தலைவர்கள் மீண்டும் ஒன்றிணைவதற்கு காரணமாக இருந்தது யாரு? ஹூ இஸ் தி ரீசன் ஃபார் தட் அப்படின்னா, அன்னி பெசன்ட் அண்ட் திலகர். சரிங்களா? அதே மாதிரி இங்க முஸ்லீம் லீக்கும் இந்திய தேசிய காங்கிரஸும் ஒன்றா இணைந்து செயல்படுறதுக்கு காரணமா இருந்தவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முகமது அலி ஜின்னா. அதனால தான் முகமது அலி ஜின்னாவை சரோஜினி நாயுடு இருக்காங்கல்ல, இவங்க எப்படி புகழ்ந்திருப்பாங்க அப்படின்னா, ஹிந்து முஸ்லீம் ஒற்றுமைக்கான இறை தூதர். சரிங்களா? அப்படின்னு யாரும் சொல்லுவாங்க? சரிங்களா? காட் மெசஞ்சர் ஆஃப் ஃபார் இந்து முஸ்லீம் யூனிட்டி அப்படின்னு சொல்லி யாரு அழைக்கப்படுவா அப்படின்னா, ஜின்னா அழைக்கப்படுவார். அவர் அப்படி புகழ்ந்தது யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, சரோஜினி நாயுடு. சரிங்களா?